ஸோ அதில் சி பார்ட்டில் முதலாவதுக்கு ஆன்சராக இருக்கும். ரைட். ஸோ அடுத்த பாடலுக்கு போவோம் பாருங்க. அடுத்த பாட் டிபார்ட் கொஷின். ரைட். மாணவன் இம்மாதிரி களிமண் உருண்டையை நீரினுள் முற்றாக அமர்த்தினான் அப்படின்னு வருது. ரைட். ஒரு ஹைட்ரோ கொஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருமா. ரைட். ஸோ இதை பாருங்க. இப்போ மாணவன் என்ன செய்யலாம் அப்படின்னால் மாணவன் என்ன செய்யறாங்கன்னா அந்த களிமண் உருண்டையை களிமண் உருண்டையை மாணவன் இந்த களிமண் உருண்டையை என்ன செய்கிறார் நீருக்குள்ள முழுவதுமாக அமைக்கிறார். இப்போ நீருக்குள்ள இவர் முழுவதுமாக அமைத்திக்குள்ள என்ன நடக்கும் பாருங்க. முழுவதுமாக அமைக்கிறார். ஸோ அமைத்திக்குள்ள இதில் தொழிற்படு இது சமநிலையில் நீருக்குள்ள அமைந்த நிலையில் சமநிலையில் இருக்கும். அப்போ அந்த நேரம் இதில் தாக்குற விசைகள் என்னென்ன நான் பார்க்கணும். இதில் தாக்குற விசைகள் என்னென்ன சில ஒன்று இவரை நிலை தாக்கும். அப்போ இது பாருங்க. நார்மலாக செல்லாது. இதன்போது விச்சூழில் விளைவிசை எவ்வாறு காணப்பட்டது. உண்மையான களிமண்ணுடைய தீங்கு W1 இதில் ஒரு சின்ன சேஞ்ச் செய்வோம். நிறைய போடுவோம். திருத்தி கொள்வோம். பார்ப்போம். நிறைய போடுவோமா நிறைய போடுங்க நிறைய அதனால நிறைய W1 எடுக்கும். W1. ஸோ ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸை வந்து F1 எடுப்போம். ஸோ இந்த நீருக்குள்ள அமிழ்த்தப்பட்டிருக்குது. ஆகவே அமிழ்ந்த பொருளுக்கும் நீர் என்ன செய்யும் மேல் நோக்கி ஒரு மேலுதைப்பை கொடுக்கும். ஆகவே நீருக்குள்ள அமிழ்த்திருக்கிற அந்த களிமண் உருண்டைன்னு பாருங்க 3 ரீசன் ஆகுது. ஒன்று மேல் நோக்கி ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ், ரெண்டாவது காரணங்களே என்ன அதாவது மேலுதைப்பு, மூன்றாவது கீழ் நோக்கி நிறை. அப்போ இது சமநிலையில் இருக்கப்படுகிறாங்க என்ன செய்யணும் U+F ஆனது Wக்கு சமம். பாப்போம் கேள்வியை. முதலாவது இருக்கிற மேலுதைப்பின் பாருங்க. அப்போ Uவை கேட்கிறார். மேலுதைப்பின் பாருங்கன்னா அவர் தந்த கணினிசாக தான் சொல்லுவோம். அப்போ சமநிலைக்கு எங்களுக்கு தெரியும் F+U W1க்கு சமம். அப்போ இங்கே U என்றது எப்படி வரும் W1 - F வரும். ரெண்டாவது களிமண் உருண்டையில் அடர்த்திக்கான கோவை. இதுதான் அந்த ஆன்சராக இருக்கும். ரெண்டாவது களிமண் உருண்டையில் அடர்த்திக்கான கோவை கேட்கிறார். ஸோ அப்போ அந்த நீரை என்ன செய்வோம் நாங்கள் நான் என்ன செய்வோம் களிமண் உருண்டையுடைய அடர்த்திக்கு கேட்டால் ஸோ இதே சமன்பாட்டில் U சமம் W1 - F என்ற சமன்பாட்டில் Uக்கு பிரதியிடுவோம். Uக்கு என்ன சமன்பாடு கூடையிலும் VDG என்று கூடையிலும். அதாவது ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் பகுதியாகவோ முழுமையாகவோ அமைந்த நிலத்திற்குள்ள கொடுக்கப்படுகிற மேலுதைப்பு அந்த பொருளோட கனவளவு, அதாவது அந்த பொருளோட கனவளவுக்கு சமனான முழுவதுமாக இருக்கிறபடியால் பொருளோட கனவளவுக்கு சமனான பாய் இடம்பெயர்க்கப்படும். ஆகவே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் கனவளவு பொருளோட கனவளவுக்கு சமனாக இருக்கும். ரெண்டாவது எந்த பாய்க்கு அமைந்திருக்காரோ அவர் அடர்த்தி G சொல்லி போடுவாங்க. இங்கே சமன் W1 - F. அப்போ இங்கே வீக்கு போடையிலும் இவர கனவளவு செல்லிடும். இவர கனவளவு தானே வீக்கு செல்லிடும். அதாவது அவர அடர்த்தி சமன் அவர தீவிற்கு கனவளவு. அப்போ இங்கே கனவளவு செல்லிடும் தீவிற்கு அடர்த்தியும் செல்லிடும். அப்போ இந்த இடத்துல போடையில பாருங்க இவர தீவு எங்களுக்கு நிறைய தான் தெரியும் W1. அப்போ W1 G தான் தீவாக இருக்கும் இல்லையா. அதனால் மாற்றிக்கொண்டால் நிறைய W1. அப்போ தீவு செல்லிட்டு W1 G இன்டூ அந்த இடத்துல என்ன இருக்கும் அவரோட பாருங்க களிமண் உருண்டையுடைய அடர்த்தி இன்டூ இது நீர் அடர்த்தி நீருக்குள்ள நமக்கு G சமன் W1 - F. இந்த ஜியும் வெட்டுப்படும். ஸோ அப்போ இந்த இடத்துல எதுக்கு வரும் மேலுக்கு W1 dW நீர் அடர்த்தி கீழே. ஸோ அந்த கோவைக்கால வந்து W1 - F வரும். சமன் இது மேலுக்கு போனால் Dன்னு வரும். அப்போ Dக்கான கோவை எனக்கு வருது பாருங்க. Dக்கான கோவை இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள வேண்டும். Dக்கான கோவை W1 dWக்கு W1 - F என்றது வரும். ஸோ அப்போ இதுதான் Dக்கான கோவை. இந்த இடத்துல நம்மளாக நான் என்ன செய்யணும் ஜியை வெட்டிக்கொள்கிறேன். பகுதியில் W1 dW இருக்குது கீழுக்கு D. ஸோ எங்கால கோவை கீழே இருக்குது இங்கால கோவை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். ரைட். ஸோ அப்போ Dக்குரிய கோவை வருது. அதுதான் எங்கள்கிட்ட கேட்டது. ஆனால் அந்த இடத்துல W1 F அதே மாதிரி நீர் நடத்தி சார்பில் தரங்கள் வந்திருக்க வேண்டும். ரைட். ஓகே. மூன்றாவது செல்றார். பெருமதிகளை தந்து போட்டு உருண்டையில் அடர்த்தி வைக்கிறார். அப்போ மேலுக்கு அந்த உருண்டையுடைய அடர்த்திக்கு கோவை கட்டி போட்டு கீழுக்கு பெருமானம் வைக்கிறார். அப்போ என்ன செய்வோம் D சமன் சொல்லுவோம் W1 dW
K W1 minus F. அப்போ இதில் போனேக்குள்ள W1 என்றது 0.65 நியூட்டன் இன்டூ இது 1000 இங்கே 0.65 மைனஸ் F 0.27. நாங்கள் இங்கே சுருக்கினம் அப்படி என்றால் இந்த இடத்துல நான் சுருக்கினம் அப்படி என்றால் சுருக்கினால் 1110.5 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்று வரும். ஸோ அப்போ இதுதான் ஸோ என்னோட 3வது பாடலுடைய ஆன்சர். சரிதான். ரைட். இப்போ அதில் பாருங்கள் 4வது பொலிமர் கிளேயின் அடர்த்தி 1760 ஆகும் எனில் மாதிரி களிமண்ணின் அடர்த்தியின் பரிசோதனையின் போது 4% வழி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பின் களிமண் உருண்டையை தயாரிப்பதற்கு பொலிமர் கிளே பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பொலிமர் கிளேட அடர்த்தி தாரார் மாதிரி களிமண் அடர்த்தியின் பரிசோதனையில் 4% வாசிப்பை செய்யலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆகவே மாதிரி களிமண் உருண்டையை தயாரிப்பதற்கு பொலிமர் கிளே பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ நோம்பலாக அந்த சதவீத வலுவுக்கான தொடர்புடைய இதுக்குரிய ஆன்சர் வரும். வெரி சிம்பிள். அப்போ சதவீத வலுவுக்கு நான் தொடர்புடைய 4% விட 4% வரைக்கும் ஏற்றுக்கொள்ளிடுமா. இப்போ 4% விட குறைவாக வருமாக இருந்தால் பொலிமர் பயன்படுத்தப்பட்டிருக்கு சொல்லிடும். அப்போ ரீசன் நான் அந்த செய்யக்கூடிய காட்டியிருந்தா சரி. அப்போ இதை பாருங்கள் சதவீத வலு எப்படி வரும். சதவீத வலு இப்போ சதவீத வலு வரும் வலுவீட்டில் வாசிப்பு. அப்போ நாங்கள் பொலிமர் கிளே 1760 எடுப்போம் வாசிப்பு. அப்போ இங்கே இவர ரீடிங் வந்த ரீடிங் இது. அப்போ வலு இன்னும் இருக்கும் 1760 மைனஸ் 1710.5. ஸோ அப்போ எங்களுக்கு அது கழிக்கக்குள்ள 49.5 49.5 ரைட். ஸோ அப்போ இங்கே 100ஆக பெருக்குவோம். பெருக்கி சுருக்கினால் என்ன ஆன்சர்? பெருக்கி சுருக்கிக்குள்ள என்ன ஆன்சர்? 2.8 அப்போ 2.8 வரும். சுருக்கி போட வேணும் 2.8 வரும். ஸோ அப்போ 2.8 வரைக்கும் தான் நாங்கள் சொல்லி 4% வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆகவே இந்த இடத்துல பொலிமர் கிளே என்ன செய்யப்பட்டிருக்குது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நான் சொல்லிடு சதவீத வலுவானது 4% குறைவு. ஆகவே பொலிமர் கிளே என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். ஸோ அடுத்த பாடல் அடுத்த பார்ட் கொஸ்டின். இதே போன்று பிரிதொரு பார்ட் கொஸ்டின். இதே போன்று பிரிதொரு வீச்சுருடன் இணைக்கப்பட்டு பி பகுதியில் உள்ள பரிசோதனை மீண்டும் செய்யப்பட்டது. இதன் போது நீ எதிர்பார்க்கும் வரைவினை பியில் உள்ள நெய்யரியில் முறிந்த கூட்டால வரலாம். இப்போ பாருங்க பியில் செஞ்ச பரிசோதனை என்ன? நாங்கள் விச்சுருள தீவிர இணைக்க விச்சுருள நீளம் கூடியது. இப்போ அந்த இடத்துல இருக்கிற விச்சுருளோட இன்னொரு விச்சுருளை என்ன செய்யலாம்? இன்னொரு விச்சுருள இணைக்கலாம். அப்போ மற்றைய விச்சுருள நாங்கள் இப்படி இணைப்போம். அப்போ மற்றைய விச்சுருள இணைச்சி நாங்கள் இப்படி சுமையை தோண விடைக்குள்ள பாருங்க. இந்த விச்சுருள விண்மாறி K1 இவர விண்மாறி K2 அப்படின்னு வருது என்றால் இவர் 2 விச்சுருள். அப்போ இணைந்த விச்சுருள விளைவு விண்மாறி என்ன? K1 எனக்கு தெரியும். அதாவது இங்க K1க்கு வார பெருமதி K2க்கு வார பெருமதியை விட சின்னதாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்தது 5 நியூட்டன் பர் மீட்டர் எடுப்போம். இவர் 6 நியூட்டன் பர் மீட்டர் எடுப்போம். அப்போ நான் படிச்சிருக்கிறேன். இப்படி தொடராக கேட்கல. நீங்கள் சாப்பிட தியரி படிக்கிறீங்க டீட்டெயிலாக படிச்சிருக்கீங்க. நோம்பெல்லாம் அந்த விளையுள் வில்மாறி சமயம் ஒவ்வொரு வில்மாறியோட தலைவர் பெருமானத்தை கூப்பிட்றேன் இல்லையா. ஸோ இதுதான் வரும். ஸோ அப்போ இதை நோம்பெல்லாம் நாங்கள் இந்த இடத்துல என்ன இந்த விளைவுலா வார கீழே பருமனை பார்க்கக்குள்ள இந்த சின்ன பெருமானத்தை கூட சின்னதாக வரும். இப்போ நோம்பெல்லாம் பாருங்க அங்கேயும் மாறையும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் சொல்லுவோம் K7 இந்த சூழ்நிலை எப்படி வரும்? K1 plus K2 இந்த ஃபைனலாக சூழ்நிலை மேலுக்கு K1 into K2 வரும். அது இவரையும் பெருக்கி பிறகு வார பெருமானத்தை இதையும் கூட்டி வார பெருமானத்தை பிரிப்போம். பிரித்து எடுக்கிறது தான் விளைவுள்ளதாக இருக்கும். இப்போ இவரோட 5 இவர் 6ன்னு எடுங்க. அப்போ 5 30 11 பிரிக்கிறார். அப்போ விளைவு எப்படி வரும்? 30க்கு 11 வரும். ஸோ அப்போ அது வார பெருமதி இங்கே குறைவான பெருமதியை விட குறைவாக வரும். அப்போ நாங்கள் தனி விச்சுள்ள பயன்படுத்திக்குள்ள கேக்கு ஒரு பெருமதி இருக்கும். 2 பேரும் இப்படி தொடராக கேட்குள்ள விளைவுள்ள கேக் குறைவு. அப்போ விளைவுள்ள கேக் குறைவு என்றால் இந்த கிராஃப் சமன்பாடு பாருங்க. இந்த கிராஃப் சமன்பாடு F சமன் KL மைனஸ் K/L நோட். அப்போ அந்த கேட பெருமதி குறையுது. ஒரு விச்சுள்ள இணைந்தா கேட பெருமதி குறையுதுன்னா படிக்கிற குறையுது.
அப்போ இந்த கிராஃப் எப்படி வரும்? படிக்கிறது குறைஞ்ச கிராஃபாக இருக்கணும். அப்போ படிக்கிறது குறைஞ்ச கிராஃப். அதே நேரம் இந்த கே குறையிறதால கேஎல் நோட்டும் குறையும். அப்போ வெட்டுத்துண்டு முன்னைய வெட்டுத்துண்டை விட எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்போ அந்த கிராஃப் நார்மல் எங்களுக்கு தெரியும். ஒரு படித்திறன் குறைந்து இப்படி ஒரு வரையும் தரும். இப்போ படித்திறன் குறைந்த வரைக்கும் இப்படி வரும். நார்மலாக படித்திறன் குறைவான வரைக்கும் நீங்கள் முடிந்து போட்டாலே என்ன செய்ய வேண்டும்? அதை வேண்டும். ஸோ அப்போ இதுதான் இந்த கொஷின். ஸோ நார்மலாக ஒழுங்காக பார்த்துக்கொள்ள வேண்டும். இது நீங்கள் 2020 ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். அதே சாயம் இருக்குது. ரைட், அது கொள்ளுங்கள். ரைட், நன்றி. நாங்கள் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொஷினில் நாங்கள் சந்திப்போம். 6 டேர்மில் அடுத்தடுத்து கொஷின் வரும். ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ.